Hi everyone. First of all, very sorry மக்களே. Day 1 to day 30 30 நாள் கண்டினியூஸாக வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை தேர்ட் டேவே ஸ்டாப் பண்ணிட்டேன். ரெண்டு வீடியோ மட்டும்தான் போட்டிருக்கேன். கமெண்ட்ஸில் கூட ஏன் ஸ்டாப் பண்ணீங்கன்னு கேட்டீங்க. சாரி, கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ் நிறையா இருந்தனால என்னால் போஸ்ட் பண்ண முடியல. இன்னிலேருந்து கண்டினியூஸாக வீடியோஸ் வந்துடும். ஸோ நிறைய நாள் போடாததுனால மேபி ஒரு நாளுக்கு 2 வீடியோஸ் அந்த மாதிரி கூட போட்டு அதை சரி பண்ணிடுறேன். இன்னையிலேருந்து கண்டினியூஸாக வீடியோஸ் வரும். அடுத்து 8:30க்கு இந்த நியூ சீரீஸ், ஓகேவா? 30 days சேலஞ்ச். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தவறாமல் உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிற 5 வேர்ட்ஸில் ஃபஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா கீ. அதாவது தமிழில் சாவின்னு சொல்லுவோம் இல்லையா? ஹிந்தியில் ரொம்ப ஈஸி தான். நான் தமிழ் மாதிரியே தமிழில் சாவின்னு சொல்கிறோம், ஹிந்தியில் சாபி அப்படின்னு சொல்கிறோம். சாபின்னா சாவி, கீ அப்படின்னு அர்த்தம். ஓகே, என்னோடய சாவியை தொலைச்சிட்டேன், மை கீ இஸ் லாஸ்ட் அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா மேரி சாபி கோ கை ஹே அப்படின்னு சொல்லணும். மேரி சாபி கோ கை ஹே. மேரினா என்னோட, சாபினா சாவி, கோ கை ஹைனா தொலைஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இன்றைக்கான செகண்ட் வேர்டு என்ன அப்படின்னா மார்க்கெட். அப்படின்றத நம்ம தமிழில் சந்தைன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை ஹிந்தியில் பாஜார் அப்படின்னு சொல்கிறோம். பஜார்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஹிந்தியில் நிஜமாகவே மார்க்கெட் அப்படின்னா பாஜார் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போது எப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகும் அப்படின்றத எப்படி கேட்கணும் அப்படின்னா பஜார் கப் குல்தா ஹே அப்படின்னா எப்போ திறக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? பஜார் கப் குல்தா ஹே, பஜார் எப்போ திறக்கும், மார்க்கெட் எப்போ திறக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, டைம், நேரம் அப்படின்றத ஹிந்தியில் சமை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது தமிழில் கூட நம்ம புக்ஸ்லலாம் பார்க்கும்போது சமயம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சமயம்னா நேரம், டைம் அப்படின்னு அர்த்தம். அதே தான் ஹிந்தியில் சமை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டைமை கரெக்டாக வைஸாக யூஸ் பண்ணணும் அப்படின்றத எப்படி ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்னா சமைக்கா சதுப்யோக் கரோ அப்படின்னா சதுப்யோக் அப்படின்னா கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? சதுப்யோக்னா கரெக்டாக. அப்போது சமைக்கா சதுப்யோக் கரோ அப்படின்னா யூஸ் டைம் வைஸ்லி, டைமை கரெக்டாக யூஸ் பண்ணணும், வைஸாக யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் அர்த்தம். ஒர்க், வேலை அப்படின்றத ஹிந்தியில் காம் அப்படின்னு சொல்கிறோம். காம் அப்படின்னா வேலை அப்படின்னு அர்த்தம். இப்போது என்னோடய வேலையை நான் முடிக்கணும் அப்படின்றத ஹிந்தியில் முஜே காம் கதம் கர்னா ஹே அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? முஜே காம் கதம் கர்னா ஹே அப்படின்னா நான் என்னோடய வேலையை முடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். முஜேனா நான், காம் கதம் அப்படின்னா வேலையை முடிக்கணும் அப்படின்றதான். ஓகேவா? முஜே காம் கதம் கர்னா ஹேனா என்னோடய வேலையை நான் முடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இன்றைக்கான லாஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா பணம் அப்படின்றத ஹிந்தியில் பைசே அப்படின்னு சொல்கிறோம். நம்ம தமிழ்லையும் பைசான்னு சில பேர் சொல்லுவாங்க. பைசா அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பணம் அப்படின்னா பைசே. ஓகேவா? ஸோ இப்போது என்கிட்ட போதுமான அளவு பணம் இல்லை அப்படின்றத எப்படி ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்னா மேரே பாஸ் ஜியாதா பைசே நஹி ஹே அப்படின்னு சொல்லணும். மேரே பாஸ் என்னிடம், பாஸ்னா என் இடம். ஓகேவா? மேரே பாஸ்னா என்னிடம், ஜியாதா பைசே நஹி ஹேனா அவ்வளோ பணம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இன்றைக்கான ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ் என்ன அப்படின்னா சலோ பஜார் சல்தே ஹே அப்படின்னா லெட்ஸ் கோ டு த மார்க்கெட்டுக்கு போகலாம் அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா சலோ பஜார் சல்தே ஹே. சலோ அப்படின்னா போகலாம் அப்படின்றது தான். ஓகேவா? பஜார் சல்தே ஹேனா பஜாருக்கு போகலாம், மார்க்கெட்டுக்கு போகலாம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஐ ஹாவ் டு கோ டு ஒர்க் இயர்லி. நான் வேகமாக இன்றைக்கி வேலைக்கு போகணும் அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? முஜே ஜல்தி காம் பர் ஜானா ஹே அப்படின்னு சொல்லணும். முஜே ஜல்தி காம் பர் ஜானா ஹே அப்படின்னா நான் இன்றைக்கி வேலைக்கு வேகமாக போகணும் அப்படின்னு அர்த்தம். முஜே நான், ஜல்தினா வேகமாக, காம் பர் ஜானா ஹேனா வேலைக்கு போகணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? டைம் யாருக்காகவும் வெயிட் பண்ணாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? டைம் வெயிட்ஸ் ஃபார் நோ ஒன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த ஹிந்தியில் சமை கிசி கேலியே நஹி ருக்தா அப்படின்னு சொல்கிறாங்க. சமை அப்படின்னா டைம், கிசி கேலியே யாருக்காகவும், நஹி ருக்தானா வெயிட்டுன்னு அர்த்தம், நஹி ருக்தானா வெயிட் பண்ணாது அப்படின்னு அர்த்தம். சமை கிசி கேலியே நஹி ருக்தானா டைம் யாருக்காகவும் வெயிட் பண்ணாது அப்படின்றது தான் அர்த்தம்.
சாவியை டேபிள் மேலே வை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது கீப் த கீ ஆன் த டேபிள் அப்படின்றதுக்கு ஹிந்தியில் சாபி டேபிள் பர் ரக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சாபினா சாவி, டேபிள் பர்னா டேபிள் மேலே, ரக்கோ அப்படின்னா வை அப்படின்னு அர்த்தம். சாபி டேபிள் பர் ரக்கோ அப்படின்னா சாவியை டேபிள் மேலே வை அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, அடுத்து நான் காசை டெபாசிட் பண்ணோம் அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா முஜே பைசா ஜமா கர்னே ஹே அப்படின்னா, ஜமானா டெபாசிட் பண்ணுறது. ஓகேவா, கர்னே ஹே அப்படின்னா செய்யணும் அப்படின்னு அர்த்தம். முஜே நான் பைசே மணியை, ஜமா கர்னே ஹேனா டெபாசிட் பண்ணும் அப்படின்ற அர்த்தம். முஜே பைசே ஜமா கர்னே ஹே அப்படின்னா ஐ நீட் டு டெபாசிட் மணி அப்படின்றதான் அர்த்தம். ஓகே, ஒன்ஸ் அகெயின் சாரி மக்களே, இவ்வளோ நாள் கண்டினியூ பண்ணாததுக்கு. நிறைய பேர் உங்களோட சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க, கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஏன் இவ்வளோ நாளாக வீடியோ போடாமல் இருக்கீங்கன்னு கூட கேட்டிருந்தீங்க. அவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். இன்னிலேருந்து டெய்லியும் வீடியோஸ் வந்துடும், மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். பாய் பாய். இதுக்கு முன்னாடி போட்ட 2 வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டனில் வைக்கிறேன், மறக்காமல் அதையும் பாருங்கள். பாய்.